வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாங்க ஒரு ரெசிபி செய்ய போறோம். அது என்னதுன்னா ட்ரீம் கேக். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்றைக்கி இந்த 3 பொருட்களை வச்சு ட்ரீம் கேக் செய்ய போகிறோம். எனக்கு எப்போல்லாம் கேக் கிரேவிங்ஸ் வருதோ அப்போ நான் இந்த ரெசிபி செய்வேன். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட். இந்த டேர் மில்க் கவர்லாம் எடுத்துகிட்டு அதை நம்ம என்ன பண்ணால் மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு லேயர் நம்மளுக்கு தேவைப்படும். இது மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இப்போ இந்த கேக் எடுத்துக்கணும். கேக்கு நான் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது நம்ம ஒரு நல்ல ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதில் இந்த கேக்கை க்ரன்ச் பண்ணி போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு 2 லேயர்ஸ் போட்டனால 2 கேக் வாங்கியிருக்கேன். இது மாதிரி க்ரன்ச் பண்ணி இதை போட்டதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு அதை நல்லா அழுத்திக்கணும். பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கனால நம்ம கீழே பேஸ்க்காக இது மாதிரி போட்டு விட்றோம். நல்லா இது மாதிரி போட்டுட்டதுக்கப்புறம் மேலே ஐஸ்கிரீம் லேயர் அது போடுறோம். ஐஸ்கிரீம் வெனிலா ஐஸ்கிரீம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். அதனால வெள்ளை ஐஸ்கிரீம் போட்டுக்கோங்க. நல்லா அது ஃபுல்லாக அந்த கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இது மாதிரி நல்லா கண்டினியூவாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு லேயர் செகண்ட் லேயர் போட்டுரும். இது ஃபஸ்ட் லேயருக்கு கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த ஐஸ்கிரீம் போட்டால் தான் கம்ப்ளீட் ஆகும். இதை ஐஸ்கிரீம் நல்லா எங்கெங்கெல்லாம் அந்த கேக் தெரியுதோ தெரியாத மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் லேயருக்காக கேக் திரும்பி அதே மாதிரி க்ரன்ச் பண்ணி போடும். அடுத்த கேக் ஒரு 2 கேக்கில் அந்த அடுத்த கேக் செகண்ட் லேயர் போட போகிறோம். ஃபஸ்ட் லேயர் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதனால் செகண்ட் லேயருக்கு இதை நல்லா போட்டு இது அதே மாதிரி க்ரன்ச் பண்ணி இதையும் இதோட பேஸையும் ஸ்ட்ராங் படுத்திக்கணும். அதே மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா அது இந்த பேஸையும் ஸ்ட்ராங் பண்ணிடணும். இதே மாதிரி பேஸை ஸ்ட்ராங் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி ஐஸ்கிரீம் லேயர் நெக்ஸ்ட் அந்த ஐஸ்கிரீம் லேயர் தான் நம்ம போட போகிறோம். ஐஸ்கிரீம் லேயர் இப்போ நல்லா இது மாதிரி நான் போட்டு தருமா பேஸ் அந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் எடுத்து திரும்பி நீங்கள் அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். அந்த கேக்கே தெரியாத அளவுக்கு நம்ம அது நிறைய இருக்க ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணது கேக் பேஸ் தெரியக்கூடாது. கேக் தெரியாத மாதிரி நல்லா தேவையான அளவுக்கு ஐஸ்கிரீமையும் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் சாக்லேட் சிரப் அதையும் மெல்டட் ஐஸ் சாக்லேட்டையும் நான் போட்டுட்டு சாக்லேட் சிரப்பையும் இதையும் போட்டதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்ம ட்ரீம் கேக் ரெடி. லைக் பண்ணி தட்டி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.